ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிலீஸ் ஆகிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 10th எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பெர்மனன்ட் ஜாப் தான். நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 3 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்து ஜூனில் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா லைப்ரரி அசிஸ்டண்ட், டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், ஸ்டெனோகிராஃபர், டெக்னீஷியன், ஸ்டோர் கீப்பர், டெக்னீஷியன் மெயின்டெனன்ஸ், கிளர்க்கு, ஃபாரஸ்ட் கார்டு, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இந்த மாதிரி பல்வேறு விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 91 வேக்கன்சி இருக்குது. அதை கேட்டகரி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் போஸ்டிங்க்கு வந்து டோட்டலாக 45 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. ஃபாரஸ்ட் கார்டு போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் 12th சயின்ஸ் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 7 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கிளர்க் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 8 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணிவிட்டு டைப்ரைட்டிங் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னீஷியன் மெயின்டெனன்ஸ் போஸ்டிங்க்கு வந்து 9 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணிவிட்டு ஐடிஐ ட்ராட் சர்டிஃபிகேட்டு இந்த ஃபீல்டில் வச்சுருந்தீங்கன்னா எலிஜிபிள். ஸ்டோர் கீப்பர் போஸ்டிங்க்கு வந்து 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. டெக்னீஷியன் ஃபீல்டு அண்ட் லேப் ரிசர்ச் போஸ்டிங்க்கு வந்து 11 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 10th முடிச்சுட்டு +2ல் சயின்ஸ் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 போஸ்டிங்க்கு வந்து 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் 12th முடிச்சுட்டு ஸ்டெனோகிராஃபி இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் லேப் ரிசர்ச் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பேச்சுலர் டிகிரியில் சயின்ஸ் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பேச்சுலர் டிகிரியில் பாட்டனி, ஜுவாலஜி, ஃபாரஸ்ட்ரி, என்வாயர்மெண்டல், இக்காலஜி, பயோடெக்னாலஜி, ஜெனிடிக், மைக்ரோபயாலஜி, ஜியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி இதில் ஏதாச்சும் ஒன்று எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21லேருந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேச்சுலர் டிகிரியில் லைப்ரரி சயின்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் 7th பே மேட்ரிக்ஸ் படி சேலரி தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா போஸ்டிங்க்குமே வந்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 27 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட்லேருந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தகுந்த மாதிரி எக்ஸாம் எப்படி கனெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்து ஷிஃப்ட் படி கனெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் செலக்ட் ஆன கேண்டிடேட்டை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டேஜ் 2 எக்ஸாமுக்கு டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் வந்து 50 மார்க்குக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. டைம் டியூரேஷன் வந்து 45 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க்கு வந்து 50% மார்க் இருந்தாலே போதுமானது. கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 3 வந்து ட்ராட் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு இது கனெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியன் மெயின்டெனன்ஸ் போஸ்டிங்க்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்டும் ட்ராட் டெஸ்ட்டும் கனெக்ட் பண்ணுவாங்க. லோயர் டிவிஷன் கிளர்க் போஸ்டிங்க்கு வந்து டைப்பிங் டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணுவாங்க. ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு டெஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து ஸ்டெனோகிராஃபி டெஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாமினேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் இவங்களுக்கு வந்து 1500 பே பண்ணணும். இதே ஃபீமேல், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி இவங்க வந்து 700 பே பண்ணால் போதுமானது. எக்ஸாமினேஷன் டேட் அண்டு சென்டர் வந்து இந்த வெப்சைட்டில் லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் எலிஜிபிளும் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.